கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லேலுயா! கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பவுலும் உடன் இருந்தவர்களும் எபேசுவில் உள்ள சகோதரர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராக எந்த தீவை அடைந்தார்கள்? கோஸ் தீவு. பவுலும் உடன் இருந்தவர்களும் எபேசுவில் உள்ள சகோதரர்களை விட்டு பிரிந்து கோஸ் தீவை அடைந்து மறுநாளில் எந்த தீவை சேர்ந்தார்கள்? ரோது தீவு. பவுலும் உடனிருந்தவர்களும் ரோது தீவை விட்டு எந்த பட்டணத்துக்கு வந்தார்கள்? பத்தாரா. பவுலும் உடனிருந்தவர்களும் பத்தாரா பட்டணத்தில் எங்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதில் ஏறி போனார்கள். பெனிக்கே தேசத்திற்கு. பவுலும் உடனிருந்தவர்களும் பத்தாரா பட்டணத்தில் பெனிக்கே தேசத்திற்கு போகிற வழியில் இடதுபுறமாக விட்டு சென்ற இடம் எது? சீப்புரு தீவு. பவுலும் உடனிருந்தவர்களும் பத்தாரா பட்டணத்தில் பெனிக்கே தேசத்திற்கு போகிற கப்பலில் ஏறி எங்கு இறங்கினார்கள்? தீரு பட்டணத்துறையில். தீரு பட்டணத்துறை எந்த நாட்டில் உள்ளது? சீரியா. பவுலுக்கும் உடன் இருந்தவர்களுக்கும் தீரு பட்டணத்துறையில் எவைகளை இறக்க வேண்டியதாயிருந்தது? கப்பலின் சரக்குகளை. பவுலும் உடன் இருந்தவர்களும் தீரு பட்டணத்தில் எத்தனை நாள் தங்கினார்கள்? 7 நாள். எங்கு போக வேண்டாம் என்று தீரு பட்டணத்தில் உள்ள சீஷர்கள் பவுலிடம் சொன்னார்கள்? எருசலேமுக்கு. எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று தீரு பட்டணத்தில் உள்ள சீஷர்கள் எதினாலே பவுலிடம் சொன்னார்கள்? ஆவியின் ஏவுதலினாலே. தீரு பட்டணத்தில் உள்ள சீஷர்கள் யாரோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே பவுலையும் உடன் இருந்தவர்களையும் வழி விட்டு அனுப்பும்படி வந்தார்கள்? மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட. தீரு பட்டணத்தில் உள்ள கடற்கரையில் பவுலும் உடன் இருந்தவர்களும் என்ன பண்ணினார்கள்? முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினார்கள். மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட வழி விட்டு அனுப்பும்படி வந்த தீரு பட்டணத்தில் உள்ள சீஷர்கள் எங்கு திரும்பி போனார்கள்? தங்கள் வீடுகளுக்கு. பவுலும் உடன் இருந்தவர்களும் தீரு பட்டணத்தை விட்டு எந்த பட்டணத்துக்கு வந்தார்கள்?
பித்தலோமாய் பட்டணத்துக்கு. பவுலும் உடனிருந்தவர்களும் பித்தலோமாய் பட்டணத்தில் எவ்வளவு காலம் தங்கினார்கள்? ஒரு நாள். பித்தலோமாய் பட்டணத்தில் ஒரு நாள் தங்கின பின்பு பவுலை சேர்ந்தவர்கள் புறப்பட்டு எந்த பட்டணத்துக்கு வந்தார்கள்? செசரியா பட்டணத்துக்கு. பவுலை சேர்ந்தவர்கள் செசரியா பட்டணத்தில் யாருடைய வீட்டில் தங்கினார்கள்? பிலிப்புவின் வீட்டில். பிலிப்பு என்பவன் யார்? சுவிசேஷகன். பிலிப் என்பவன் எத்தனை பேரில் ஒருவனாக இருந்தான்? 7 பேரில். சோதனை கேள்வி 1. தீரு பட்டணத்திலுள்ள சில சீஷர்கள் பவுலிடம் எங்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினால் சொன்னார்கள்? ஏ எருசலேமுக்கு, பி ஆசியாவிற்கு, சி சீப்புரு தீவுக்கு, டி எரிகோவுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பிலிப் என்பவன் எந்த 7 பேரில் ஒருவனாக இருந்தான்? விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்க பந்தி விசாரணை செய்ய ஏற்படுத்தப்பட்ட 7 பேரில். பிலிப்பிற்கு எத்தனை குமாரத்திகள் இருந்தனர்? 4 குமாரத்திகள். பிலிப்புவின் குமாரத்திகள் எப்படிப்பட்டவர்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள். செசரியா பட்டணத்திற்கு யூதேயாவிலிருந்து பவுலிடம் வந்த தீர்க்கதரிசியின் பெயர் என்ன? அகபு. அகபு எதை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டான்? பவுலினுடைய கச்சையை. இந்த கச்சையை உடையவனை யார் இவ்விதமாய் கட்டுவார்கள் என்று அகபு கூறினான்? எருசலேமில் உள்ள யூதர். இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் கட்டி யார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று அகபு கூறினான்? புறஜாதியார் கைகளில். இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று யார் சொல்லுகிறார் என்று அகபு கூறினான்? பரிசுத்த ஆவியானவர். எங்கு போக வேண்டாம் என்று பவுலை சேர்ந்தவர்களும் செசரியா பட்டணத்தாரும் பவுலை வேண்டிக் கொண்டார்கள்? எருசலேமுக்கு. பவுலை சேர்ந்தவர்களும் செசரியா பட்டணத்தாரும் அழுது எதை உடைந்து போக பண்ணுகிறதாக பவுல் கூறினார்? தன் இருதயத்தை. நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? கேட்டது யார்? பவுல்.
தான் எதற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று பவுல் கூறினார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக. எங்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று பவுல் கூறினார். எருசலேமில் பவுல் சம்மதியாதபடியினால் எது ஆக கடவது என்று பவுலை சேர்ந்தவர்கள் அமர்ந்திருந்தார்கள். கர்த்தருடைய சித்தம். பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் எவைகளை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனார்கள்? பிரயாண சாமான்களை. பழைய சீஷன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யார்? மினாசோன். பழைய சீஷனாகிய மினாசோன் எந்த ஊரை சேர்ந்தவன்? சீப்புரு தீவு. பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் சீப்புரு தீவனாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்தில் தங்கும்படியாக அவனை தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தவர்கள் யார்? செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர். பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? சந்தோஷமாய். எருசலேமில் பவுல் தன்னை சேர்ந்தவர்களை கூட்டிக் கொண்டு யாரிடத்திற்கு போனார்? யாக்கோபின் இடத்திற்கு. சோதனை கேள்வி 2. எந்த சுவிசேஷகனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 குமாரத்திகள் இருந்தார்கள்? ஏ பிலிப்பு, பி பர்த்தலமேயு, சி யாக்கோபு, டி தீத்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எருசலேமில் யாக்கோபினிடத்தில் கூடி வந்தவர்கள் யார்? மூப்பர் எல்லாரும். எருசலேமில் யாக்கோபின் வீட்டில் கூடி வந்த மூப்பர்களிடம் பவுல் எவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னார்? தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை. எருசலேமில் யாக்கோபின் வீட்டில் கூடி வந்த மூப்பர்கள் பவுல் சொன்னதை கேட்டு என்ன செய்தார்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். யூதர்களுக்குள் எவ்வளவு பேர் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள் என்று மூப்பர்கள் பவுலிடம் சொன்னார்கள்? அநேகமாயிரம் பேர். யூதர்களுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற அநேகமாயிரம் பேர் எதற்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று மூப்பர்கள் பவுலிடம் சொன்னார்கள்? நியாயப்பிரமாணத்துக்காக. நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தவர்கள் யார்? விசுவாசிகளாயிருந்த யூதர். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு
என்ன பண்ண வேண்டுவதில்லை என்று பவுல் சொன்னதாக மூப்பர்கள் சொன்னார்கள்? விருத்த சேதனம். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் முறைமைகளின்படி நடக்க வேண்டுவதில்லை என்று சொல்லி யாரை விட்டு பிரிந்து போகும்படி பவுல் போதிக்கிறதாக மூப்பர்கள் சொன்னார்கள்? மோசேயை விட்டு. இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? யார் யாரிடம் கேட்டது? யாக்கோபின் வீட்டில் கூடியிருந்த மூப்பர்கள் பவுலிடம், பவுல் வந்திருக்கிறதாக புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் கேள்விப்பட்டால் என்ன செய்வார்கள் என்று மூப்பர்கள் பவுலிடம் சொன்னார்கள்? நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய எத்தனை பேர் மூப்பர்களிடத்தில் இருந்தார்கள்? 4 பேர். பிரார்த்தனை பண்ணி கொண்ட 4 பேரையும் பவுல் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட என்ன செய்து கொள்ள மூப்பர்கள் பவுலிடம் கூறினார்கள்? சுத்திகரிப்பு. பிரார்த்தனை பண்ணி கொண்ட 4 பேரும் என்ன பண்ணிக்கொள்வதற்கு செல்லுமானதை பவுல் செலவு செய்ய வேண்டும்? தலைச்சவரம். பிரார்த்தனை பண்ணி கொண்ட 4 பேரோடு சேர்ந்து சுத்திகரிப்பு செய்து கொண்டால் புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் பவுலை குறித்து என்ன அறிந்து கொள்வார்கள்? தாங்கள் கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் பவுலும் நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும். விசுவாசிகளான புறஜாதியார் எப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விலகி இருக்க வேண்டுமென்று மூப்பர்கள் தீர்மானம் பண்ணி எழுதி அனுப்பியிருந்தார்கள்? விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும். பவுல் மூப்பர்கள் சொன்னதை கேட்டு பிரார்த்தனை பண்ணி கொண்ட மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் என்ன செய்து கொண்டார்? சுத்திகரிப்பு. பவுல் சுத்திகரிப்பு செய்து கொண்டு எங்கு பிரவேசித்தார்? தேவாலயத்தில். பவுல் தேவாலயத்தில் பிரவேசித்து பிரார்த்தனை பண்ணி கொண்ட மனுஷர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் எவைகளை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தார்? சுத்திகரிப்பு நாட்களை. தேவாலயத்தில் சுத்திகரிப்பு செய்ய வேண்டியது எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். எங்கிருந்து வந்த யூதர்கள் பவுலை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டார்கள்? ஆசியா நாட்டிலிருந்து. சோதனை கேள்வி 3. யூதேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி யார்? ஏ அகபு, பி தீத்து, சி சேபத், டி நிக்கானோர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எவைகளுக்கு விரோதமாக பவுல் போதித்து வருகிறதாக ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் சத்தமிட்டார்கள்?
யூத ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும், அதாவது தேவாலயத்திற்கும். தேவாலயத்திற்குள்ளே யாரை பவுல் கூட்டிக் கொண்டு வந்ததாக ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் சத்தமிட்டார்கள்? கிரேக்கரை. தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரை கூட்டிக் கொண்டு வந்து பவுல் எதை தீட்டுப்படுத்தினதாக ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் சத்தமிட்டார்கள்? பரிசுத்த ஸ்தலத்தை. முன்னே நகரத்தில் யார் பவுலுடனே கூட இருக்கிறதை ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் கண்டிருந்தார்கள்? எபேசியனாகிய துரோபீமு. எபேசியனாகிய துரோபீமுவை பவுல் எங்கு கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் நினைத்தார்கள்? தேவாலயத்தில். எபேசியனாகிய திரோபிமுவை பவுல் தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று யூதர்கள் நினைத்ததால் கலக்கமுற்றது எது? நகரம் முழுவதும். ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து எங்கே இழுத்து கொண்டு போனார்கள்? தேவாலயத்திற்கு புறம்பே. பவுலை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போன உடனே எவைகள் பூட்டப்பட்டது? தேவாலயத்தின் கதவுகள். எருசலேம் ஜனங்கள் யாரை கொல்ல எத்தனித்திருந்தார்கள்? பவுலை. பவுல் நிமித்தம் எருசலேம் நகரம் முழுவதும் உண்டானது என்ன? கலக்கம். பவுலை கொலை செய்ய ஜனங்கள் எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாயிருக்கிறதென்று யாருக்கு செய்தி வந்தது? போர் சேவகரின் சேனாபதிக்கு. பவுலை கொலை செய்ய ஜனங்கள் எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாயிருக்கிறதினால் போர் சேவகரின் சேனாபதி யாரை கூட்டிக் கொண்டு ஜனங்களிடத்திற்கு ஓடினான்? போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும். சேனாபதியையும் போர் சேவகரையும் கண்டபோது ஜனங்கள் பவுலை என்ன செய்கிறதை விட்டு நிறுத்தினார்கள்? அடிக்கிறதை விட்டு. சேனாபதி பவுலை எவைகளால் கட்டும்படி சொன்னான்? 2 சங்கிலிகளால். பவுல் யாரென்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தவன் யார்? போர் சேவகரின் சேனாபதி. நிச்சயத்தை எதனால் போர் சேவகரின் சேனாபதியினால் அறிய முடியவில்லை? சந்தடியினால். சந்தடியினாலே நிச்சயத்தை அறியக்கூடாமல் பவுலை எங்கே கொண்டு போகும்படி சேனாபதி கட்டளையிட்டான்? கோட்டைக்குள்ளே. பவுல் படிகள் மேல் ஏறின போது திரண்டு பின் சென்றது எது?
ஜனக்கூட்டம். ஜனக்கூட்டம் உக்கிரமாய் எப்படி கூப்பிட்டார்கள்? இவனை அகற்றும் என்று. இவனை அகற்றும் என்று ஜனக்கூட்டம் உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே பவுலை தூக்கிக் கொண்டு போனவர்கள் யார்? போர் சேவகர். சோதனை கேள்வி 4. அகபு தீர்க்கதரிசி தன்னுடைய கைகளையும் கால்களையும் எதனால் கட்டினான்? ஏ. அகடினார் கயிற்றால். பி. புதிதான வடத்தால். சி. பவுலினுடைய கச்சையால். டி. நெசவு நாடாக்களால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா? யார் யாரிடம் கேட்டது? பவுல் போர் சேவகரின் சேனாபதியிடம். நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்று பவுல் எப்போது சேனாபதியிடம் கேட்டார்? பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில். என்ன பாஷை உனக்கு தெரியுமா என்று சேனாபதி பவுலிடம் கேட்டான்? கிரேக்கு பாஷை. பவுல் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று சேனாபதி கூறினான்? எகிப்து. பவுல் யாரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான் என்று சேனாபதி கூறினான்? 4000 கொலை பாதகரை. பவுல் தன்னை எந்த பட்டணத்து யூதனாக சேனாபதியிடம் கூறினான்? தர்சு பட்டணம். தர்சு பட்டணம் எந்த நாட்டில் உள்ளது? சிலிசியா. யாருடனே பேசும்படி தனக்கு உத்தரவாக வேண்டும் என்று பவுல் சேனாதிபதியை வேண்டிக் கொண்டார்? ஜனங்களுடனே. பவுல் ஜனங்களிடம் எந்த பாஷையில் பேசினார்? எபிரேயு பாஷையில். பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து எபிரேயு பாஷையிலே பேசத் தொடங்கின போது என்ன உண்டாயிற்று? மிகுந்த அமைதல். சோதனை கேள்வி 5. இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, எதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று பவுல் சொன்னார்? ஏ. அடிக்கப்படுவதற்கும். பி. கல்லெறியப்படவும். சி. மரிப்பதற்கும். டி. பாடுபடுவதற்கும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஆமேன்.